அனைவருக்கும் வணக்கம். நான் ஜலேந்திரன், விவேகானந்தர் பேரவையுடைய நிறுவன தலைவர். கோயம்புத்தூரில் 2 மிகப்பெரிய தேர்கள் உள்ளன. ஒன்று கோவையை காக்கும் கோணியம்மன் தேர், இரண்டாவது நமது பெரூர் சொல்லக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய தேர். இது கடந்த தேரப்போ தேர் நிகழ்ச்சி பொழுது அந்த தேர் ஓடாது, பழுதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய போராட்டங்கள், நிறையா கோஷங்கள், சிவனடியார்களுடைய வழிபாடுகள் இதையெல்லாம் நிறையா நடைபெற்றது. அந்த நடைபெற்ற போது புது தேர் செய்வதாக ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி அந்த புது தேர் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டார்கள். நேற்று முன்தினம் அந்த புது தேருக்கான மரங்கள்லாம் இறங்கி பூஜை செய்யப்பட்டது. ஆனால் இந்த தேர் யார் செய்யறா? எந்த சபதிகள் செய்யறாங்க? அனுபவம் மிகுந்த சபதிகளா, அல்லது இவர் ஏதாவது ஊரில் ஏதோ ஒரு பெரிய ஆலயத்திற்கு தேர்கள்லாம் செய்யப்பட்டிருக்கா? அதனுடைய வடிவமெல்லாம் எப்படி இருக்கு? அதனுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்கு? இது யார் கொடுக்கறது? நமக்கு தெரியல ஒன்றும். அதே மாதிரி இந்த மரங்கள் முழுவதும் என்ன தரத்தில் இருக்கு, என்ன மரங்கள் போடுறாங்க அப்படின்னு தெரிய வேண்டாமா? 4 தினங்களுக்கு முன்பாக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளரிடம் நம்ம செய்தியை அனுப்பிச்சிருந்தோம். அதாவது நம்ம வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்பிச்சிருந்தோம், இந்த மாதிரி இருக்குது, அதை ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதற்குண்டான சரியான தகவல் திரும்பி வரல. நேற்று உதவி ஆணையரிடம் மனு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி உங்கள் ஆணையாளருக்கு அனுப்பிச்சிருக்கோம், நீங்களும் இதை ஆய்வு பண்ணுங்க, உங்களுக்கு மேலதிகாரிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க முழுமையாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஒன்று, அதே போல் இந்த மரங்களில் ஏதோ பெரிய ஊழல் நடந்ததா செவிவழி செய்தியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று, இப்போது இருக்க அரசாங்கம் லஞ்சம் வாங்குவதில்லை, ஊழல் நடப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை வரவேற்கிறோம். அது எல்லா பக்கம் அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆலயத்துக்குள்ளே தான் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. பல முன்பிருந்த திமுக ஆட்சியில், இனி வரக்கூடிய ஆட்சியில் இது இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று, அதே போல் 6 மாதத்துக்குள் இந்த தேரை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதத்தில் பிரம்மாண்டமான தேர் எப்படி நிறைவு செய்ய முடியும்? எவ்வளோ அவசரமாக செஞ்சு எப்படி நிறைவு செய்ய முடியும்? அதோட தன்மை என்ன நமக்கு தெரியல. அப்போ அனுபவம் மிகுந்த சபதிகளை வர சொல்லணும். இந்த சபதி சொன்னதெல்லாம் சரியா இருக்கான்னு முடிவு செய்யப்பட்டணும். அந்த முடிவின் மூலமாக அறிக்கை கொடுக்கணும். அதற்கப்புறம் இது தரமான தேர், தரமான மரங்கள், அனுபவமிக்க சபதி அவர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும்.